பாண்டியஸ்ட சரிகளில் அடுத்த வர எபிசோடில் இந்த சைடு குமார் இருந்துட்டு பெரியப்பா கண்ணை முழிச்சா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பழனி இருந்துட்டு உண்மையை சொல்லுடா குமார், அங்கே என்னடா நடந்தது? எதுக்கடா நீ கதிர் மேலே தேவையில்லாமல் பழியை போட்டு பேசிக்கிட்டு இருக்க? கதிர் மேலே உங்கள் எல்லாருக்கும் கோவம் இருக்குதா? நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னும் எத்தனை நாளைக்கு தான்டா இந்த கோவத்தை எல்லாத்தையும் இப்படி காட்டிக்கிட்டு இருப்பீங்க? என்னதான் இருந்தாலையும் கதிர் உன் சொந்த அத்தையோட பையன், அது மட்டும் இல்லை உன் தங்கச்சியோட புருஷனும் கூட. ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி நீயும் சின்னனும் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணணும் நல்லாவே தெரியும் சித்தப்பா. நீங்கள் எதுவும் எனக்காக நீங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டாம். நான் என்ன பார்த்தனோ அதைத்தான் நான் சொன்னேன். அவன் உண்மையாகவே பெரியப்பாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டதை என் 2 கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. குமார், நீ பொய் சொல்கிறன்னு உனக்கே நல்லா தெரியும். அது உண்மை இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை விட்டுட்டு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா அது உண்மையை ஆயிடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சித்தப்பா அந்த கதிருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, ஆனால் நான் சொல்கிறத நம்பவே மாட்டேங்கிறீங்க. கதிர் யாருக்கும் என்றைக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ கெடுதல் பண்ண மாட்ட, ஆனால் நல்லாவே நீ பழி வாங்குவ. அரசியோட விஷயத்துலேயே தெரிய வேண்டாமா? நீ என்னதான் மாறினாலையும் அரசி கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க மாட்டா. ஆனால் இப்போ நீ இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கல, இனிமேல் ஜென்மத்துக்கும் நான் அவன் மன்னிக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.